எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். திருவள்ளூர்லேருந்து ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட மிஷின் எடுத்திருந்தார். அவருக்கு இந்த கோல்டு காயின் எஸ்டி கொரியர் மூலமாக பார்சலில் அனுப்பி வச்சோம். அவர் இந்த காயினை ரிசீவ் பண்ணிட்டார். ஸோ அவருக்கு எப்படி நீட்டாக பேக் பண்ணி கோல்டு காயின் தான் உள்ளே இருக்குதுன்னு தெரியாத அளவுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நமது நிறுவனத்தில் அக்டோபர் 2க்குள்ளே இயந்திரம் வாங்குகிற எல்லாருக்குமே தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். எந்த மாடல் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கம்பல்சரி கோல்டு காயின் பரிசாக கிடைக்கும். 35,000, 40,000, 53,000 எந்த மாடல் இயந்திரம் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு கோல்டு காயின் பரிசாக கிடைக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய காயின் 100% 916 ஹால்மார்க் தான். சரிங்களா? சில பேர் இந்த சந்தேகம் கேட்டிங்க, அதனால் இந்த விளக்கத்தை கொடுக்குறேன். அதே மாதிரி ஒரு ஆள் அதிகபட்சம் எத்தனை இயந்திரம் வேணாலும் எடுக்கலாம். ஒரு இயந்திரத்துக்கு ஒரு கோல்டு காயின், 4 இயந்திரம் எடுத்திங்கனாலும் 4 கோல்டு காயின் கொடுக்கலாம். அந்த மாதிரி எத்தனை இயந்திரம் ஒரு ஆள் தனிநபர் வாங்கினீங்கனாலும் அத்தனை கோல்டு காயின் உங்களுக்கு நான் கம்பல்சரி கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ம இதை பைபேக் ஆப்ஷனோட தான் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, கோல்டு காயின் மட்டும் கொடுத்தா போதுமா, பைபேக் எடுக்கலையே நீங்கள் அப்படின்னு இருந்தாங்க. அதனால் அவங்களுடைய கேள்விக்கும் பதில் சொல்கிறோம். கம்பல்சரி பைபேக் இருக்குது. துணி 1 கிலோ 53 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. நீங்கள் நூலாக பிரிச்சிங்கன்னா 1 கிலோ 88 ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 1 கிலோவுக்கு 35 ரூபா உங்களுக்கு மார்ஜின் கொடுக்குறேன். அதில் 25 ரூபா உங்களுடைய ப்ராஃபிட், 10 ரூபா டிரான்ஸ்போர்ட் செலவுக்காக. எதுக்காக இதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன்னா, நிறைய பேர் டிரான்ஸ்போர்ட் உங்களுதா எங்களுதான்னு கேட்குறீங்க. நூல் விலையில் டிரான்ஸ்போர்ட் காசையும் கொடுத்துட்டு மறுபடியும் நான் டிரான்ஸ்போர்ட் காசு கொடுத்து எடுக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதிக ரேட்டில் நூலை பைபேக் எடுத்துகிட்டு இருக்கிறது நான் தான். இன்றைக்கி திருப்பூரில் ஹேண்ட்மேடு நூலே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 84 ரூபாய்க்கு மேலே யாரும் பர்ச்சேஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நான் தான் 88 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய கஸ்டமருக்கு மட்டும், நம்மக்கிட்ட துணி வாங்குறவங்க மட்டும். நம்மக்கிட்ட கையில் துணி வாங்கி பிரிச்சிங்கனாலும் சரி, இல்லை செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வாங்கி பிரித்து கொடுத்தீங்கனாலும் சரி, 88 ரூபாய்க்கு நூலை பைபேக் எடுத்துகிட்ருக்கிறேன். இன்றைக்கி கூட கும்பகோணத்துக்கு மணி அப்படிங்கிறவருக்கு 50 கிலோ கையில் பிரித்து நம்மளுக்கு அனுப்பியிருந்தார். அவருக்கு செக் பண்ணி முடித்து பேமெண்ட் போட்டாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தொழில் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அக்டோபர் 2 வரைக்கும் தான் இந்த தங்க நாணய பரிசு இருக்க போகுது. அக்டோபர் 2 நைட் வரைக்கும் யார் யாரெல்லாம் புக் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த காயின், தங்க காயின் கம்பல்சரி பரிசாக கிடைக்கும். ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் நேரடியாக வர முடியல அப்படின்னாலும் மிஷினுக்கான பணத்தை ஜிபே பண்ணிங்கன்னா எந்த டிரான்ஸ்போர்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் உங்களுக்கு நான் புக் பண்ணி கொடுக்குறேன். எம்எஸ்எஸில் இப்போதைக்கு வேண்டாம். அது இப்போது ஆள் பற்றாக்குறையாக இருக்குது. பார்சல் சரியாக போய் சேர மாட்டேங்குது. அதனால் A1, ரதிமீனா, KPN, ABD இந்த மாதிரி மற்ற பார்சல் சர்வீஸை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போது திருவள்ளூருக்கு போனது கூட A1 தான் போச்சு. MSSL தான் போட சொன்னார். MSSL பார்சல் எடுக்க மாட்டேன்ட்டாங்க, மிஷின் எடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால் கொண்டு போய் A1 புக் பண்ணேன். அந்த கோல்டு காயினை ST கொரியரில் திருவள்ளூருக்கு அனுப்பி வச்சாச்சு. அது உள்ள கோல்டு காயின் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு ரகசியமாக நீட்டாக க்ளோஸ்டாக பேக் பண்ணி அனுப்பி வச்சாச்சு. அதனால் நீங்கள் நேரில் அந்த கோல்டு காயினை ரிசீவ் பண்ண முடியாதுங்கிறவல்ல உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வச்சுருக்கேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.